ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு கர்நாடகாவோட கோவில்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் சாதம் கலந்து கொடுப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல ஒரு சாம்பார் பண்ண போறேன். அதே போல ஆந்திராவோட இன்கிரீடியன்ஸ் வச்சு தொண்டைக்காய் பண்ண போறேன். பொதுவா நம்ம ட்ரெடிஷ்னலா ஒரு வறுத்த பொடிகள் பண்ணி நம்ம வறுத்தரைச்ச கரமதுன்னு ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா, அது இல்லாம அதே மாதிரி கொஞ்சம் சாயல்ல வேற இன்கிரீடியன்ஸ் வச்சு தொண்டைக்காயை பொடி போட்ட காய் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா கர்நாடகால யாரெல்லாம் இந்த கோவில் சாம்பார் மிஸ் பண்றீங்களோ அவளுக்கு டேஸ்டியான ஒரு சாம்பார் இன்னைக்கு உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நேத்திக்கு இந்த பாத்திரம் பிளஸ் கரண்டிக்கு நிறைய பேர் இந்த கரண்டி கிடைக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோக்கு போலாம். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் இதுதான். இதுக்குண்டான தலிகை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்கோ. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிட்டு நல்ல ஜலத்தில் போட்டாச்சு. குக்கரில் வச்சுட்டேன். பருப்பு ஆல்ரெடி அலம்பிட்டு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். ஸோ தட் பருப்பு சீக்கிரமாகவும் வெந்துடும், காயும் ரொம்ப குழையாமல் இருக்கும். இதை ஒரு கர்நாடகா ஸ்டைலில் கோவில்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பொடி அரைச்ச சாம்பார் பொடி பண்ணி அது பண்ணுறேன் நான் இன்னைக்கு. ஸோ இதை இப்போ மூடிடலாம். இது ஒரு 4 சவுண்டு வரட்டும். ஒரு விஷயம் மறந்துட்டேன், இந்த புதினா கொஞ்சம் இருந்தது, அதையும் இதோட போட்டுடலாம். இது இன்னும் ஸ்பெஷலாக எதுவும் தனியாக எதுவும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா இந்த புதினா வேஸ்ட்டாக போகிறது 2 கட்டானா அளவாக இருக்குது. ஸோ அதனால் இதோடையே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா எசன்ஸ் இறங்கிடும். புதினா ரொம்ப நல்லது, நல்ல ஜரிமான சக்தி கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் இதோடையே சேர்த்துன்ட்டு வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு. ஸோ பருப்பு சவுண்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் குத்திருக்கேன். புளிஜெல்லாம் கரைச்சி எடுத்துன்ட்டேன். தனியா 3 டீஸ்பூன் நான் எதில் எடுத்துட்டேன்னு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த டீஸ்பூனால் 3 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஆஃப் டீஸ்பூன் மிளகு, வெந்தயம், அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய், பேடிகை சில்லி ஒரு 3-4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குண்டூர் சில்லி காரத்துக்கு, கருவேப்பிலை. ஸோ எண்ணெய் சுட்ட கையோட முதல் வேலை வத்த மிளகாயை வறுத்து எடுத்துட்டுலாம். ஸோ மிளகாயை நான் இப்போ வறுத்து எடுத்துட்டேன். அடுத்தாப்பில் தனியா, ஜீரகம், கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம், இந்த சைஸ் பட்டை, அதுக்கப்புறமா லவங்கம், ஏலக்காய். இது கண்டிப்பாக நம்ம கர்நாடகா ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, எஸ்பெஷலி கோவில்களெல்லாம் இந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கு அந்த பட்டை போட்டேனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கர்நாடகா ஸ்டைலோட அந்த டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. கூடவே கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ இதை வறுத்துட்டு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துண்டாச்சு. நான் இதோட இப்போ கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொப்பரை போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி கொப்பரை தீர்ந்து போச்சு, அதனால் ஃப்ரெஷ் தேங்காயை சாமானோடு சேர்த்து அரைச்சி கொண்டு வரேன். வறுத்த சாமான்களை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ தேங்காயை இதோடு சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அப்படி வாசனையாக இருக்குது. ஹானஸ்ட்லி நாக்கில் ஜலம் சொட்டுற அளவுக்கு வாசனையாக இருக்குது. அவ்வளோ நல்ல ஒரு மணமான ஒரு பொடி இது. நம்ம இப்போ சாம்பார் பண்ணின்றலாம். ஸோ அதே வானலியில் வறுத்துண்ட வானலியிலே கொஞ்சம் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன்.
ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன், பொரியட்டும். ஸோ உப்பு மஞ்சப்பொடி போட்டுடுறேன். வறுத்துக்கரைச்சியே நம்ம பெருங்காயம் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாமே வெந்திருக்கு, வதங்கியிருக்கு. கீரை அதாவது புதினா நல்ல ஃப்ளேவர் இருக்குது. அதே போல் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே, உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட வதங்கி எடுத்தோம். ஸோ நான் இதை அப்படியே குத்தி விடுறேன் இதில். ஸோ இந்த சாம்பார் ராத்திரி தோசைக்கு தொட்டினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஒரு கொதி, ஒரு ஜஸ்ட் எல்லாம் ஒத்தாப்பில் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பொடியை ஆட் பண்ண வேண்டிதான். நல்லா ஒத்தாப்பில் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ வந்து இந்த பொடி வச்சுருந்தேன் இல்லையா, இதை வந்து போட்டுடுறேன். ஸோ நேற்றுக்கு வந்து இந்த கரண்டி வந்து காமிச்ச போது நிறையா பேர் கீழே வந்து கமெண்ட்டில் கோயம்புத்தூரில் கிடைக்கிறது, மங்களன் மங்கள், ஈவன் ரத்னா ஸ்டோர்லேயே நடுவில் கிடைக்கலன்னு தான் சொல்லின்னு இருந்தா. இப்போ அங்கேயும் கிடைக்கிறது, பெங்களூரில் ஜெய்நகரில் ஒரு ஷாப்பில் கிடைக்கிறதுன்னு ஒருத்தர் போட்டிருந்தா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அட்லீஸ்ட் வேறு யாராவது கேட்குற நேரத்தில் நம்ம அவளுக்கு சொல்லலாமே. அதனால் எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது நேற்றுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இப்போ பார்த்தேன்னா இது எல்லாம் கலந்தாச்சு. அப்படியே கோவிலெல்லாம் கொடுக்குற சாம்பார் சாதத்தோட வாசனை அமக்கலமாக வருது. இதில் பார்த்தேன்னா நான் வெங்காயம் பூண்டு எதுவுமே போடலை. எல்லா நாட்கள்லேயுமே, பண்டிகை நாட்கள்லேயுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்த கையோட மேலே கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ண வேண்டிதான். ஸோ கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். சாம்பார் தானே, ஸோ நிறையா போடணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக கர்நாடகா சாம்பார் அரைச்சி விட்டு பண்ணச்ச அதுக்கு வெல்லம் போடலன்னா அப்புறம் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஆகிடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் வெல்லம் போட்டால் தான் அந்த டச் வரும், அதில் கர்நாடகா சாம்பாரோட டச் வரும். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நான் என் மூலயமா இன்னும் 2 பேருக்கு அது போய் சேரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ சாம்பார் முடிச்சாச்சு. அடுத்தாப்பில் சாதத்தை வச்சுட்டு காய் பண்ணலாம். பருப்பு போட்டு அதே குக்கர்லேயே சாதத்தை வச்சிடலாம். அடுத்தாப்பில் தொண்டைக்காய் காய் பண்ணிக்கலாம், பொடி போட்டு பண்ணிக்கலாம். ஸோ வானலியில் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வறுத்துக்கிறதுக்கு சாமான்கள்னு பார்த்தாக்கா தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். அப்புறமா காரத்துக்கு வத்த மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இந்த குண்டூர் மிளகாயும் காரமாகவே இல்லை. இப்போ இந்த குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்தா காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எங்கள் ஆத்துக்கார் புலம்பின்ண்டே இருக்கார், காரமே போட மாட்டேங்கிற அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ காரம் போட்டாலும் காரம் உரைக்க மாட்டேங்கிறது. ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ வந்து தனியா இந்த சாமான்கள் எல்லாத்தையுமே இதோட போட்டுடுறேன். எள்ளு சீக்கிரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும், போட்டுட்டேன். பருப்புகள்லாம் லேசாக செவக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வத்த மிளகா, கருவேப்பிலை, எள்ளு ரொம்ப படபடான்னு வெடிக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக எடுத்துடலாம். இதோட தேங்காயும் வச்சு நம்ம பொடியை அரைச்சி எடுத்துடலாம். எள்ளு நிறைய சத்தம் வர நேரத்தில் ஆஃப் பண்ணால் போதும். ஸோ நல்லா வறுத்துண்டாச்சு. நான் இதை பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ பொடியை இப்போ இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துன்ட்டேன். இப்போ காயில் போட்டு பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடியை. ஸோ வானலியில் எண்ணெய் கொஞ்சம் குத்தி உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் குத்தினா தான் முடியும். ஏன்னா தொண்டைக்காய் வதங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் நீங்கள் எண்ணெயே இல்லாமல் பண்ணேன்னா சுத்தமாக வதங்காது, மறுக்கு மறுக்குன்னு இருக்கும்.
அதுவும் எங்கள் அப்பா மாதிரி பல்லு இல்லாதவளுக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் எண்ணெய் குத்திட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு பண்ணேன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். பிஞ்சாக இருந்தாலும் சீக்கிரமாக வதங்கிடும். பருப்பு செவந்துருத்து. நான் இப்போ சமீபத்தில் இதில் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த காயில் வந்து கொடி கொஞ்சம் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணேன்னா இந்த காயில் வந்து பழுக்காமல் இருக்குது. அந்த கொடி வந்து இல்லாமல் காய் வாங்கினோன்னா உள்ளே பழுத்து போய்டுறது. நான் என்றைக்கெல்லாம் ஸ்டார் பஸாரில் அந்த கொடியோடு கிடைக்கிறதோ அன்றைக்கி டேலெல்லாம் நான் வந்து தொண்டைக்காவை வாங்குகிறேன். ஸோ தட் நமக்கு வந்து நல்ல பிஞ்சாகவும் அந்த ரெட்டு பழுப்பு இல்லாமையும் கிடைக்கிறது. உப்பு போட்டுட்டேன், அதோட கொஞ்சமாக ஜலமும் தெளிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னாக்க சீக்கிரமாக குக் ஆகும். காயோட கலர்லாம் நல்லா மாறிடுத்து, கொஞ்சம் சாஃப்டனும் ஆகிடுத்து. நான் இப்போ வந்து அரைச்சி வச்சு இந்த பொடியை இதோட போட்டுடுறேன். இது ஃபுல் பொடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த வேர்க்கடலையும் தேங்காயும் கொஞ்சம் எண்ணெய் பதம் கொடுக்கும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் மிக்சியில் ஈசித்து, கண்டிப்பாக நம்ம யூஸ்வலி கத்திரிக்காய்க்கெலாம் பொடி அரைச்ச கரும்பது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பொடி வித்தியாசமான பொடி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இது கொஞ்சம் அந்த ஆந்திரா பீப்புளோட ஸ்டைலில் இருக்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தொண்டைக்காய்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இப்படியே விட்டுட்டு இதை இப்படியே விட்டுட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த அரைச்சதோட வாசனைகள் காய்க்குள்ளே இறங்கிடும். அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம இன்றைக்கி அருமையான மணக்க ஒரு தளிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன். கர்நாடகா கோவில் ஸ்டைல் சாம்பார் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு பொடி அரைச்சி பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த தொண்டைக்காய்க்கும் ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணி அதுக்கு பொடி அரைச்ச காய் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு இதுதான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.